வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். நம்மளுடைய எண்ணங்களை, நம்ம தேவைகளை நம்ம குடிக்கிற தண்ணியில் பதிய வச்சு அதை நம்ம குடிக்கிறதன் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை ஈர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி தான் இது. இதை நான் கேள்விப்பட்டப்போ நான் சுத்தமாக நம்பலை. நான் இதை முயற்சிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா நம்ம எண்ணங்கள் எல்லாமே நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நோக்கி நம்மளை டைரக்ட் பண்ண முடியும், நம்ம அதை நோக்கி நம்ம செயல்படுத்த முடியும். அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது, அதை பயன்படுத்தினா போதும் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இதை பர்சனலாக சொல்லி கொடுத்தவங்க இது கண்டிப்பாக நடக்கும், முயற்சி பண்ணுங்கள், இதில் நிறையா சயின்ஸ் இருக்குதுன்னு சொன்னப்போ தான் இதை நான் முயற்சி பண்ணவே ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் நான் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு 5 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன, நான் இதில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், இதில் என்னென்ன விஷயங்கள் பெருசாக நம்ம கண்டுக்க தேவையில்லை, இது இன்னும் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த வீடியோ. முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவங்களில் நான் என்னென்ன விஷயங்களை திருத்திக்கிட்டேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு புது விஷயத்தை முயற்சி பண்ணும்போது, ஒரு புது பயிற்சிக்குள்ளே போகும்போது இது உண்மையா, நடக்குமா, இதில் என்னென்ன விஷயங்கள் பாசிபிள் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அந்த கேள்விகளோடு தான் இந்த பயிற்சியை நானும் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியை நான் என்னென்ன விஷயங்களுக்காக பயன்படுத்தணும், அதில் குயிக்காக ரிசல்ட்ஸ் கிடச்சிது. உடனடியாக அதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிது. நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம சேனலில் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நான் போட ஆரம்பித்தேன். அந்த வீடியோஸ் நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் என்ன, அது எப்படி பண்ணணும், அதில் வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் அந்த லிங்க்கில் இருக்கும், கீழே செக் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த பயிற்சிகளில் ரொம்ப சீக்கிரமாக எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிது, இல்லை நடக்கலை, இல்லை லேட் ஆச்சு அப்படின்ற உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படின்றத கூட கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்கான சில பயிற்சிகள் ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பேன். அதாவது நன்றி எழுதுறது, அஃபர்மேஷன் கேட்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள். உங்களுக்கு பேசிக்ஸே என்னென்னு தெரியாது, லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் பற்றி ஐடியா இல்லைனா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா என்னோடய பர்சனல் லைஃப் கோச்சிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்சனல் லைஃப் கோச்சிங்கில் உங்களுக்கு என்ன கோல் இருக்குது, உங்களோட தேவைகள் என்ன, அதுக்கு இந்த பயிற்சிகள் எப்படி சரியாக யூஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் பண்ணக்கூடாதுன்ற கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறேன். இது 1-to-1 டிஸ்கஷனாக இருக்கும், ஒவ்வொரு கால். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி, இப்போ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள், சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல் விஷயம், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு என்ன பாட்டில்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை என்ன டம்ளர்ஸ் யூஸ் பண்ணணுன்ற குழப்பமே வேண்டாம். சில பேர் கேட்டிங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாமா, சில்வர் யூஸ் பண்ணலாமா, காப்பர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன டம்ளர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன வெசல் யூஸ் பண்ணுறீங்கன்றது பிரச்சனையே கிடையாது. முழுக்க நம்ம எண்ணங்கள் தண்ணீர் மேலே இருந்தால் போதும். நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பிரச்சனையே இல்லை. இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான பாட்டில்ஸ் யூஸ் பண்ணாலும், இல்லை டம்ளர்ஸ் யூஸ் பண்ணாலும் தண்ணியை நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும். ஒருவேளை டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே கேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் நம்ம டம்ளர் யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக தண்ணி மேலேயே தெரியும். ஸோ தண்ணீரை பார்த்துட்டு தான் நம்மளுடைய எண்ணங்களை செலுத்துவோம், இல்லை நான் ஓரளவு அதை சொல்லுவோமே தவிர என்ன விதமான மெட்டல் யூஸ் பண்ணுறோம், இல்லை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோன்ற எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ முழுக்க எண்ணங்கள் தண்ணீர் மேலே இருந்தால் போதும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன டம்ளரில் தண்ணி குடிக்கணும், என்ன இதில் குடிக்கணுங்கிறதுல எனக்கு பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. ஆனால் எனக்கு ரிசல்ட்ஸும் நிறையா கிடச்சிது. நான் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், சில்வர் யூஸ் பண்ணியிருக்கேன், காப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்சஸும் தெரியல. இந்த பயிற்சியை பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஒரு தடவை பண்ணால் போதுன்றது கிடையாது. நம்ம ஒரு 10 தடவை 15 தடவை தண்ணி குடிப்போம். ஸோ ஒவ்வொரு டைம் குடிக்கும் போதுமே ஒவ்வொரு விதமான கோல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பெரிய கோல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது அல்டிமேட் டெஸ்டினி நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறனோ அதை மட்டும்தான் பண்ணணுன்றது கிடையாது. ஏன்னா இது விசுவலைசேஷன் மாதிரி, ஸ்கிரிப்டிங் மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் ப்ராசஸ் இல்லை. நம்ம தண்ணி கையில் எடுக்கிறோம், 5-10 செகண்ட் கையில் வைக்கிறோம், அந்த 10 செகண்ட் கூட தான் நம்ம எண்ணங்களை போடுறோம். அப்படின்றதுனால நீங்கள் ஒவ்வொரு டைம் தண்ணி குடிக்கும் போதுமே புது எண்ணங்களை போட்டுக்கலாம், இல்லை புது கோல்ஸை போட்டுக்கலாம். உங்கள் கோல் ரொம்ப சின்னது, ஒரு அன்றாட தேவை, இல்லை ஒரு முக்கியமான கோல், அப்படிலாம் பிரிக்க வேண்டியதில்லை. வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் எந்த விதமான கோல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கிரிப்டிங்கோ விசுவலைசேஷனோ பண்ணும்போது ரொம்ப பேசிக்கான சின்ன கோல்ஸ், அதாவது நம்ம பெருசாக முயற்சி எடுக்க வேண்டியதில்லை, அதில் எண்ணமே போட வேண்டாம் அப்படிங்கிற கோல்ஸ்லாம் அந்த ப்ராசஸில் வேண்டாம். ஆனால் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனில் அது சின்னது பெருசுன்னு எந்த அளவும் இல்லை. எந்த கோல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் தண்ணி குடிக்கும் போதும் வேறு கோல்ஸ் கூட வச்சுக்கலாம். இதில் ஒரே விஷயத்தை ஃபுல் டே ஃபாலோ பண்ணுங்கிற எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. அடுத்தது, இந்த பயிற்சியை நான் பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, மறந்துடுவேன். ஒவ்வொரு டைம் தண்ணி குடிக்கும்போது நமக்கு அது ஞாபகம் வரும்னு சொல்ல முடியாது. புதுசாக ஒரு பயிற்சி எடுக்கும்போது நம்ம சாதாரணமாக மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனில் நான் 1 மந்த்துக்கு அப்புறம் கூட
ஒரு சில நேரம் தண்ணி குடிக்கலாம்னு எடுப்பேன், நான் மறந்துட்டு குடிச்சிருவேன். ஏன்னா தண்ணி குடிக்கிறது வந்து ஒரு பிளான்டு ப்ராசஸ் இல்லை. நமக்கு தண்ணி தவிக்குது, உடனே போய் எடுத்து குடிச்சிடுறோம். அப்போது அந்த பயிற்சியை மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, வாட்டர் பாட்டில்ஸில் எழுதி வச்சுருவேன். இல்லை நான் தண்ணி எங்கே போய் எடுப்பணும் அந்த இடத்துல ஏதாவது மார்க் போட்டு வச்சுருவேன். அதாவது என்ன ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து வாட்டர் பாட்டிலில் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஒட்டிப்பேன். ஸோ தட் தண்ணி கையில் எடுக்கும் போதே எனக்கு வந்து தோணும், ஓகே ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு. இல்லை வாட்டர் பாட்டில் எங்கே வச்சிருக்கணும் அந்த இடத்துல நிறைய எழுதி வச்சுருப்பேன். ஸோ தட் அட்லீஸ்ட் அந்த எழுதின விஷயங்களை பார்த்த உடனே எனக்கு அது கான்ஷியஸில் போகும். இல்லை நான் அதை யோசிப்பேன், அந்த தாட்டோடையாவது நான் தண்ணீர் குடிப்பேன். அப்படிங்கிறனால எங்கிட்டையும் பர்சனலாக நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, நான் வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண மறந்துடுறேன் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டில்ஸ்லையோ இல்லை வந்து நீங்கள் எங்கே தண்ணீர் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துலையோ வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸை வந்து நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றனால சொல்கிறேன். அடுத்த விஷயம், நான் நன்றி எழுதுறதோ இல்லை அஃபர்மேஷன் கேட்குறதோ வந்து எனக்கு ஒரு பயிற்சி மாதிரி இல்லாமல் லைஃபோட ஒரு பார்ட்டாக மாறிடுச்சு. அதனால் நான் வந்து அதை என்றைக்கும் மிஸ் பண்ண மாட்டேன். சம்ஹோ ஆர் அதர் அதை எப்படியாவது எழுதிடுவேன், அஃபர்மேஷன் எப்படியாவது கேட்டுருவேன். என்னோட எந்த நாள்லையுமே அந்த 2 விஷயம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனும் அந்த மாதிரி பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சில பயிற்சிகள் வந்து நம்ம அவுட் ஆஃப் த வே போய் நம்ம லைஃப்பில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஒதுக்கி நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோம். ஸ்கிரிப்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் அது ஆகும். ஆனால் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனுக்கு பெருசாக நம்ம எஃபர்ட்டே கிடையாது. அதை வந்து ஒரு வாழ்க்கையோட பங்காக கூட நீங்கள் வச்சுக்க முடியும். சில பேர்த்துக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபுட்டை தேங்க் பண்ணுற பழக்கம் இருக்குது, இல்லை சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நான் தேங்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தையும் எனக்கு கொண்டு வர முயற்சி பண்ணேன். இப்போ என்னால் அதை பண்ண முடியுது. இப்போல்லாம் எப்போ தண்ணியை கையில் எடுத்தாலுமே தேங்க் பண்ணிட்டு தான் குடிக்கணுன்ற அந்த ஒரு பழக்கம் வந்துருச்சு, அந்த ஹேபிட் வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு ப்ராசஸாக இல்லாமல் ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து தனிப்பட்ட பயிற்சியாக இல்லாமல் நீங்கள் வந்து வாழ்க்கையோட ஒன்று இது செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இதன் மூலமாக பெனிஃபிட்ஸ்ன்றது ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் மற்ற பயிற்சிகள் செஞ்சுட்டு இதை பண்ணும்போது அந்த அவுட்கம்ஸ் அப்படின்றது ரொம்ப குயிக்காக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் நான் வந்து திரும்ப நான் பேசுகிறவங்களுக்கோ இல்லை என் பயிற்சிகள் இருக்கிறவங்களுக்கோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, ரொம்ப ஈஸியான ப்ராசஸ், ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக கிடைக்குது அப்படிங்கிறது தான். ஸோ உங்களோட அனுபவங்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.